வீட்டுல 4 சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணிட்டா வீடு சேஃபா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுதான் கிடையாது. கேமரா 4 மாற்றமா 8 மாற்றமான்றது மேட்ரு இல்ல, எங்கெங்க மாற்றம் கவரேஜ் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்றது தான் மேட்ரு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வீட்டோட ஃப்ரண்ட் கேட்லயோ பார்க்கிங்லயோ இல்ல டோர்லயோ வந்துட்டு கேமரா மாட்டிருப்பீங்க. அங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு வியூ கரெக்டா கிடைச்சிருச்சு அப்படின்னாலே நமக்கு எல்லாமே கவரேஜ் கரெக்டா கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் அது கிடையாது. ஒவ்வொரு கேமராக்கு கீழேயுமே பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்றது கேமராக்கு பக்கத்துல ஒரு 2 to 3 ஃபீட்டுக்கோ இல்ல ஒரு 4 ஃபீட்டுக்கோ நம்ம வந்து கேமரா ஆங்கிள் வைக்கிறோம் பாத்தீங்களா, அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நமக்கு பிளைண்ட் ஸ்பாட் கிடைக்கும். இந்த பிளைண்ட் ஸ்பாட்ல யாரு நின்னாலோ யாரு கேமராவை ஆக்சஸ் பண்ணாலோ நமக்கு தெரியாது. இந்த பிளைண்ட் ஸ்பாட் எப்படி அவாய்ட் பண்ணலாம்? நீங்க ஒரு கேமரா வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கேமராவுக்கு ஆப்போசிட்ல அந்த கேமரா ஆங்கிளை கவர் பண்ற மாதிரி இன்னொரு கேமரா வைக்கணும். இது கேமராவை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, அந்த ஏரியா ஃபுல்லாவே கவர் பண்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க கவர் பண்ணும்போது நீங்க பிளைண்ட் ஸ்பாட்டையும் அவாய்ட் பண்ணலாம், உங்களோட வீட்டோட எல்லா ஏரியாஸையுமே வந்துட்டு நீங்க கவர் பண்ணலாம். சோ வீட்ல 4 கேமரா வைக்கிறமான்றது முக்கியம் கிடையாது, 6 கேமராவோ 8 கேமராவோ வைக்கிற முக்கியம் கிடையாது. பிளைண்ட் ஸ்பாட் இல்லாம வைக்கிறமா, கவரேஜ் எல்லாமே கரெக்டான ஆங்கிள் இருக்கா அப்படின்றது தான் முக்கியம். இதெல்லாம் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா MMS கம்ப்யூட்டரோட எக்ஸ்பர்ட் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.